ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே தியானத்திற்கு வரவேற்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் கர்த்தர் நம்ம எப்படி அழைத்திருக்கிறார், அந்த அழைப்பினுடைய மேன்மை எப்படி, அழைத்த நம்மை கொண்டு என்ன செய்ய போகிறார் அப்படின்றத அநேக நேரத்தில் நம்ம சரியாய் புரிந்து கொள்கிறதில்ல. ஆங்கிலத்தில் இதே வார்த்தையை தான் போட்டிருக்கோம். பவுல் அவங்கள உற்சாகப்படுத்தும்படியாக எழுதுறாரு. கன்சிடர் யுவர் காலிங். உங்களை ஆண்டவர் எப்படி அழைச்சிருக்கிறாருன்னு என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து அதை கன்சிடர் பண்ணி அதை யோசித்து பாருங்கள். எப்பேற்பட்ட அழைப்பை நீ பெற்றவன் அப்படின்னா, உங்களையும் என்னையும் கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா, ஞானிகள் அல்லது இந்த உலகத்தினுடைய ஞானம் இருக்குல்ல, அதை நம்ம கொண்டு தான். அதாவது அழைக்கப்பட்ட அழைப்பின்படி நம்ம ஞானிகளும் இல்லை, நம்ம பெரிய வல்லவர்களும் இல்லை, பிரபுக்கள் அப்படின்னா பெரிய பேக்ரவுண்டோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உடையவங்களும் இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை சூஸ் பண்ணிட்டாரு. சூஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா, verse 24ல் எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் தேவ ஞானமாக இருக்கிறார். அப்போ அழைக்கும் பொழுது நம்ம பைத்தியமானவர்கள் தான், பலவீனர்கள் தான். ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, நம்மளை கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். எதற்காக மாற்றுகிறார் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய ஞானத்தையும் ஞானிகளுடைய ஞானத்தையும் வெட்கப்படுத்தும்படியாக. உங்களை என்ன வச்சுதான் அவங்கள ஆண்டவர் இந்த உலகத்தை வெட்கப்படுத்த முடியும். அதே மாதிரி பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக, உள்ளவைகளை அவமாக்கும்படியாக. இந்த உலகத்தில் பிசாசு ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலமாக பெரிய மகிமையெல்லாம் செஞ்சுட்ருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒன்றும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒருத்தனை சூஸ் பண்ணி அவனை வச்சு உங்களெல்லாம் நான் முட்டாளாக்குவேன், உங்களெல்லாம் நான் பலவீனர்களாக்குவேன், உங்களெல்லாம் நான் பைத்தியமாக்கி போடுவேன். ஆமென். அப்போ நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட அழைப்பு. நான் இன்னைக்கு அநேகர் அந்த அழைப்பை மறந்து சூழ்நிலை நிமித்தமாய் ஏதோ செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் பவுல் எழுதுறாரு, நீ அழைக்கப்பட்ட அழைப்பை யோசிச்சு பாருங்க. கன்சிடர் யுவர் காலிங். பிசாசுன நம்மளை வச்சு தான் அடிக்க போகிறார். அதுதான் கர்த்தருக்கு ஜெயம், அதுதான் அவருக்கு மகிமை. அதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சற்று சிந்தியுங்க. உங்கள் அழைப்பை மறந்துடாதீங்க, உங்கள் அழைப்பை இழந்துடாதீங்க. உங்கள் அழைப்புக்குள்ளே வாங்க, கர்த்தருக்காக செயல்படுங்க, பிரயாசப்படுங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான் துவங்கினாரு. அவருக்கு தான் ஊழியம் செய்கிறோம், அவர் தான் முடிக்க போகிறாரு. முடிக்கும் வரைக்கும் அவருக்கே ஊழியம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.